உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். கோவையில் சுயேட்சைகள் வசமுள்ள மோப்பிரிபாளையம் பேரூராட்சியில் ஆட்டோமேட்டிக் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. இதுகுறித்து பார்க்கலாம் விரிவாக. தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் விதிவிலக்காக அரசியல் கட்சிகள் அல்லாமல் முழுக்க சுயேட்சைகளை முன்னிறுத்தி ஒரு புதிய அரசியல் மாடலை கோவை மோப்பிரிபாளையம் பேரூராட்சி செயல்படுத்தி வருகிறது. கார்ப்பரேட் நிறுவனம் போல் காட்சியளிக்கும் இந்த பேரூராட்சி அலுவலகத்தில் பல வளர்ச்சி பணிகள் நடைபெற்றுக் கொண்டே வருகின்றன. ஏற்கனவே சிசிடிவி சேவை, பசுமை வனங்கள் என அடிப்படை வசதிகள் பல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது குடிநீர் விநியோகத்தை முறைப்படுத்த ஆட்டோமேட்டிக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அசத்தி வருகின்றனர். அதிலும் தொழில்நுட்ப உதவியுடன் நீர் இருப்பு, நீர் ஏற்றம், நீர் வெளியேற்றம் உள்ளிட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடும் வகையில் செயலி வடிவமைத்து செயல்படுத்தி வருவதுதான் தரமான சம்பவம். இதில் எவ்வளோ தண்ணி இருக்குது, எவ்வளோ தண்ணி வெளியே போயிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதிலேயே மொபைல்லே பார்த்துக்க முடியும். செகண்ட் ஸ்டேஜ் நம்ம சம்புலேருந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மேல்நிலை தொட்டிகளுக்கு லோட் ஆகிறது அது ஆட்டோமேட்டிக்காக பண்ணுற மாதிரியும், தேர்ட் ஸ்டேஜ் அந்த ஓஎஸ்டி டேங்க்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூட் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுற மாதிரியும் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இந்த திட்டம் மூலம் குடிநீர் விநியோகம் சீராக இருப்பதோடு இதன் வாயிலாக 4 லட்சம் ரூபாய் வரையிலான நிதியை சேமிக்க முடிகிறது என்று பெருமிதத்துடன் கூறுகிறார் பேரூராட்சி தலைவர் சசிகுமார். குடிநீர் வேஸ்டேஜ் 20% நம்மளுக்கு சேவ் ஆகுது. இப்போ இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால ஒட்டுமொத்தமாக எங்கள் பேரூராட்சிக்கு மாதம் ஒரு 4 லட்சம் ரூபா எங்களுக்கு நிதி சேமிப்பு ஆகுது. இப்போ இதில் வர சேமிப்பு நிதி வச்சு நம்ம வேறொரு அடிப்படை தேவைகளுக்கு நம்ம இதை பண்ணிக்க முடியும். 20,000 மக்கள் வசிக்கும் இந்த பேரூராட்சியில் குடிநீர் விநியோகத்தை எளிதாக நிர்வகிக்க மேற்கொண்ட முயற்சி பலருக்கும் முன்மாதிரியாக மாறியுள்ளது. அதே வேளையில் இத்திட்டத்தை அமல்படுத்திய பேரூராட்சி உறுப்பினர்களை பாராட்டி வருகின்றனர் அப்பகுதி மக்கள். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.